பெரியட்டலவ அரேம்மா சுத்தமா பெரியட்டாங்கம்மா. பெரியட்டல மேட்டமா பெரியட்டாங்கம்மா. என்ன மூகல பேசுவான்? மூகல் தான் பேசுவான். 3 மணி ஆவனவதா. டேய் அவன் எப்படா வாயால பேசிறான்? ஆப்பின வாயால பேச சூட்டானே பேச்சு. வாதவாகத்திலே கட்டக்கறாரு. இது எவடிதான் எவடியா? நான் ஆட்டா தூணே எப்படிதான் தூங்குறான் எப்படிதான் ஏத்துறான் தெரியல. ஆமா இத பாருங்கப்பா, நான் சுத்தமா பெருக்கி விட்டேன். இந்த குப்பை எங்க கொட்டுறது? அம்மா முதலாளி நான் கூப்பிடுறேன் வாடா. சரி ஓனர் யாரு உனக்கு கம்பெனில? நான் தானே துட்டு கொடுத்தேன். சரிவா நான் பஞ்சாயத்து பண்றேன். பரவாயில்ல வா வாய் காலைல போட்டு வாங்கி கொண்டு வருவாய். வா வாய் வா வாய் தாய் மரம் என்ன சொல்றாங்க பாரு. காலைல பிளாக்ல கூட கிடையாது அந்த பாவி. யாரோ பிடிச்சு போறாங்க, இன்னும் பிடிச்சு போக மாட்டாங்க. ஆமா ஆமா யாரே அவங்க அடி மானகத்தியா சக்கரத்திங்க என்ன மணி அவன் அச்சிட்டு வந்து கூட ஃபீல் பண்ணல. மொத்த தொடக்கத்தின் பேர் பண்றேடி நாடுறான். அதை கேக்குறாங்க அவங்க. யாரு கேக்குறா? ஏமா கேக்குறவங்க நேரடியா வந்து கேக்குறாங்க. நான் வந்து வாங்கிட்டாங்க. நான் யாரை பேசுறீங்க? காலையில பாம்பு போட்டு அப்படியே தூக்கி போட்டு நக்கிடுவோம். இதெல்லாம் யார் தெரியுமா? யாரு? இதெல்லாம் ஏன் ஜனங்க? ஆமா ஏய் காலையில இருந்து ஊரை விட்டுட்டு போக முடியாது. யாரு? நான் படி அழைக்க விடண்டா. ஜனம் மொத்தம் கேக்குதுதான். ஆமா ரூபா கொடுத்துருவோம் காலையில. ஏன்டா நாடக மாடியில எங்க பாரு இந்த கரண்ட் கூட நான் சாக்க சிப்பு கட்டிக்க மாட்டேங்க. கரண்ட் எவ்வளவு ஆசை? என்ன சொன்னாங்க? ஏமா எப்படியா? நான் தேவடியாடா? நான் போய் விட்டு போய் சொல்லுவாமா? எப்படியான்னு சொல்லுவாமா? பணம் நான் கட்ட மாட்டேன். பணம் வாங்க சொல்லி தெரிஞ்சு நான் கட்டணும் வர மாட்டேன். எதுக்கு வர மாட்டேன்? தினமும் இது மாதிரி வருவாங்க. ஏதுக்குத்தான் இல்ல இந்த மாசம் முழுவா இதால 151 அடிக்கணும். நீ வாங்கறதுக்கே இவ்வளவு வரும்போதுனா நான் கொடுக்கணும் என் கஷ்டம் எப்படி நோவும்? அது போடி சோடியா எனக்கு வலிக்கலையா? அடிக்கிறது கை நோவும். நீ எவ்வளவு அடி வாங்க ஆயிருந்துக்கிற. நாளைக்கு பாண்டிச்சேரி பொம்மையார் பாளையம் ஆட்டம். இன்னும் ஒரு ஒயின் ஷாப்ல எடுத்து விட்டுறா. எம்மாலாம் சாப்பிட்றேன். சுத்தமா தள்ளுது தள்ளுறாரு தள்ளுறாரு தள்ளுறா சுத்தமா தள்ளுது. ஏய் வாடிங்க. அம்மா ஏய் என்ன வந்து காட்டு. கரும்பு விடும்போது
அந்த இதுல மாட்டிக்கிச்சு விரல மொத்தம் போய் அங்க ஏன் மாட்டிச்சு? அதனால தான் அந்த மிஷின் எனக்கு தானே காட்ட முடியும் எல்லாத்தையும் காட்டுறா நான் என்ன சொல்றது கேட்க மாட்டேன். நாளைக்கு அம்மா கவனிங்க. என்னம்மா என்ன பாருமா நான் எதுக்காக இதுக்காக என்ன கொடுமைப்படுத்த ஏய், எங்க போறா? அம்மா நீ தானே சொன்ன ஏய், அம்மா சொல்றேன்னு சொன்ன நம்ம அரண்மனை பக்கத்துல எவ்வளவு குப்பை இருக்குது, அந்த குப்பை கொட்டினாக்கா, அம்மா நான் இது எங்கம்மா கொட்டினாக்கா என் டாக்டர் கொட்டு சொல்லுங்க. அம்மா நீ சொல்லலையே சொல்லலையா? ஆமாம்மா சொல்லலையா? என் அம்மா கொஞ்சம் சொல்லப்பட்டது ஏய், எனக்கு தரமா அதிக பண்ணுமா ஒரு பெண்ணா பிறந்தா ஆட ஒரு முகத்தையே பார்க்க கூடாது. மந்திரங்க கொட்டாவுல போய் பாரு, ஒரு 2 பேர் எத்தனை பேர் பாரு உள்ள. அந்த மாதிரி ஒரு ஆண் முகத்தை பார்க்க கூடாது. முதல்ல ஓடினாதீங்க. கொடுக்குற வழிக்கு யார் முகத்தை பார்க்க கூடாது. அவர் தடந்து வந்து நடக்க கூடாது. தெரியா எப்படி தெரியுமா? அதான் நடக்க வேண்டிய இந்த பொம்பளைங்க சண்டை வரும்போது சொல்லுவாங்க சின்னி வெயில வரணுமே, நீதான் சின்னி வெயில வர. ஏய், எனக்கே ஒண்ணுமே தெரியாதுடா. நீயா? ஆமாண்டா. எனக்கு மட்டும்தான் இந்த உலகத்திலேயே வந்து திருமுகம் எப்படின்னு சொல்லி என் மனசுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் பேரை சொல்றியடா. அவ்வளவு நல்லவங்க. ஏய் பாரு, என்னது? ஆமா, போலாம் என்ன இது? போலாம் கோலம். 101 அரிசி வச்சு கோலமிடணும். 109 அரிசி வைக்கணும். என்னடா? 9 யாரடா 9ன்ற டேய்? யார் 9ன்ற? ஓரம் ஒழுங்கா சொல்றா, அடிப்பட்டு சாவாத. இல்ல, அடி வாங்கினா வந்துடுறான் மாமா, அடி வாங்கத்துனே வரான். அடி வாங்கினே வரடா. அவன் வாயும் சொம்பார மட்டும் அடி வாங்கிடுறான். அடி வாங்கிட்டு போயிட்டு வந்துதான் அதுடா ஒரு 200 ரூபாய் கூட அப்படியே கொடுக்க வேண்டியதுதான். போயிட்டே வந்து 200 ரூபாய் கொடுத்துருவாரு. அது கூட 200 அப்படி கேட்க மாட்டான். தலை சொல்லுவாரு. 200 தடவை சொல்லுவான் தலையை. 10 முறை சொல்லுவாப்புல. சரியா, அதெல்லாம் போட்டோம். நேத்து 20 ரூபாய்க்கு போனோம். அது சப்போர்ட்டா அச்சடி ஒரு பாட்டு தான் சொல்லுவாங்க. அச்சடி கோடு கொடுக்கணுமா? அப்ப சம்பளம் வாங்குறது அது தனியா அது பார்த்தா கொடுக்கணுமா? அதெல்லாம் போட்டோம். நேத்து சாயந்தரமா 20 ரூபாய்க்கு போனோம். எனக்கு நீ போட வாங்கிக்கோங்க. அட பிச்சைக்கார நாயே, அட வேலைக்கார நாயே, நான் சம்பளம் வாரி கொடுக்குறவனுக்கு உங்ககிட்ட வந்து 20 ரூபாய் நான் போய் போன வாங்கி சாப்பிடணும். ஏய், இப்படி அரமலை வந்து பாருடா, வாழைப்பந்தல் கிராமத்துல 500 ஏக்கர் 20 பேர் கணினி இருக்கிறவங்க. அதே தான் நான் ஒத்துக்கிறேன்னா அந்த 500 ஏக்கமா 150 ஒரு ராத்திரி இந்த 500 ஏக்கரான்றியா? அது இன்னும் எங்க கண்ணுல தெம்பு இல்லையே. டேய், ஆத்தங்கர வாரத்துல இருக்குதானே என் கடை பக்கத்துல இங்க பின்னாடி போய் பாருடா. மொத்த சவுக்குமார் வெட்டிங்க. இல்ல ஆத்துக்கார ஓரத்துல மொத்தம் சமாதி கட்டி வச்சிருக்காங்க. வாங்கி அடிக்காதம்மா பாவம். ஜனங்களாம் வந்து அப்பதான் திரும்பி அம்மா இந்த கோலங்கடி. அம்மா என்னுடைய தாய் இருந்திருந்தா எனக்கு பிள்ளை ஏற்பட்டு மாத்தாயி. அப்படியா? ஒரு தாய் இருந்திருந்தா நீ எப்ப காவலிருப்பா? நான் ஒரு சித்தியா இருவானா? இன்னும் இவ்வளவு தூரம் வளர்ச்சி யாரும் ஒரு ஆர்வம் பார்த்து எங்க வந்து தூயும் போது இன்னொரு தூயும் போக டேய், யாருடா? நான் சொல்லமா உட்காந்து சொல்றாங்க அந்த பொண்ணை எவ்வளவு தான் கொடுன்னு போத்துவேன். எத்தனை முறை யாரு என்ன சாபம் விட்டாலும் சரி, செவடியால் பார்த்தாங்கன்னா சுனாமி வேலையை அங்க சொல்லிக்கணுமா? நாம சுனாமி இல்ல வெத்தலை பார்த்து ஏய், சுனாமி வேலை கூட பார்த்தோன்னா பயந்து என்ன போய் பார்த்தா அப்படியே அலற வேண்டும். நான் அப்படியே பட்டுவனா? என்ன அதான் சொல்லிக்கிறேமா. நான் சாவடிச்சாலும் சாவடிப்பேன், தவிர என்ன நீ சாகவே அடிக்க முடியாது. 4 லட்ச ரூபாய் கட்டி சாவடிச்சிருக்கேன். நான் கட்டிக்கிட்டாலே படிங்க. என்னம்மா யாரு வா? 1 ரூபா அடி மானுங்கட்டியா சக்கரத்திங்க. என்ன சொம்மாதான் அடியே? என்ன பண்ண அம்மா சமாதானம் அம்மா அம்மா மாசாதிரி ஐரூட்டு பாப்பா யார் பெருமையா சொல்றேம்மா. அதானே கேட்டேன். படி பார்த்து விடு. அம்மா போட வேண்டுமா? அம்மா நான் அருள்மலை இருப்பம்மா. எனக்கு இந்த வேலைலாம் எனக்கு தெரியாது. அரண்மனையே இருப்பேன். ஆமா எனக்கு வர தெரியாது. எனக்கு தெரியாதுமா. திருமணம் செய்து கொடுத்த பிறகு திருமணம் செய்து கொடுத்த பிறகு பிறந்த வீட்டு விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு போனா மாமியார் இருப்பாங்க. என்ன பண்ற மாமியாருக்கு சொல்லுவேன், ஒரு சேர் ஒன்று போட்டுக்க, கால் மேல் கால் போட்டு உட்காந்து
இதெல்லாம் மதிப்பு கொடுப்பாங்க. என்ன அது மட்டும் கிடையாது, சாப்பாட்டுக்கு வருவாங்க, சாப்பிட போடாத ஏன்னா அவன் வலுப்பு அப்படின்னு கேட்பாங்க. எந்த தேவடியா வளர்த்தாலும் கேட்போம். எந்த தாசி வளர்த்தாலோ எந்த தேவடியா வளர்த்தாலோ அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்பாங்க. எந்த ஊர் மேல போனவன் வளர்த்தாலோ அப்படி சொல்லுவாங்க. ஏண்டி நான் விட்டு காட்டுறேன் கோலம் நான் எப்படி விட்டனோ அது போல நீ விடணும். எப்படி தெரியுமா? இப்படி விடணும். அசுனி கம்பெனிக்கு தண்ணி சுட்டுக்கிறாங்களா? நான் காப்பி சொல்ல நாடகம் முடிச்சுட்டு வேலை உக்காந்தா கூட இந்த வேலை ஒரு அமலம் பண்றாங்க பாரு. இங்கேயும் போய்க்க முடியல, அங்கேயும் போய்க்க முடியல. சரி வீட்டுக்கு போறானே இவன் பொண்டாட்டி கிளி அழகி அவ்வளவு சொன்னாங்களா? ஏய் மாட்டு சாண்டி போய் வர்றான்றா பண்றது இருந்தாலும் நான் சாவரியா எனக்கு போன் பண்ணி கூப்பிடுறேன். ஏய் பச்சமா போய்வாம்மா வச்சு கோலம் பொரிச்சா விடணும். பச்சமா போடி தள்ளியா கம்பெனிக்கு 16 பேர் எனக்கு சாவ போறீங்கன்னு தெரியாம தான் கேக்குறேன். கோயில் மணியா வர்றவங்களா நல்லா தூங்குங்க. அப்படி தூரிமானு கேட்டு என்னடி தூங்குறீங்க? என்ன சாப்பிடுறீங்க? அவன் வயது பார்த்தா தூங்குவாங்க. முன்பு ஏக்கா போய் வட்டா போய் வட்டமா மீண்டும் மறுபடியும் மாணவர்கள் சங்காத்தீங்க. அவர் சேலத்துல இருந்து யூடியூப் எடுக்க வந்துக்கிறாரு. அருமையா எடுத்து போறோம். சேலத்துல இருந்து ஈரோட்ல இருந்து வந்துக்கிறாரு. நானும் கேட்கிறேன் அப்படின்னு கேட்டு போறாரு. அவரு கோலம் கட்டிட்டியா? போட்டு விட்டுமா இந்த கோலம் அடிக்குது. இந்த கோலமா இந்த நாட்டு மக்கள் பார்த்து சொல்லுங்க. இது கோலம் மாதிரி தீபாவளி பொருள் கூட வந்து எந்த பெண்ணும் இடுப்பு நவுந்து கூடும். 2 மணிக்கே உக்காந்துப்பாங்க. ஊருக்கு அதை வந்து 3 மணி நேரம் பேசிட்டு அது 1.5 மணி நேரம் கோலம் போடுவாங்க. 10 நிமிஷம் சூப்பரா போட்டுக்கிறாங்க பாருங்க.
போட்டு வச்சுக்கிறேன் கோலமாதி. இது கோலமாதா. அந்த கலைவாணி இருக்கிற வரைக்கும் ஏண்டா அப்படி இருக்க கார்த்திகி அது போல இருக்கின்றாள் இவ. ஒரு அரியாத பொண்ணு எப்படி இருக்க வேண்டும்? அரியாத பொண்ணு எப்படி இருக்கணும்? நல்லா நீச்சல் கூட மாட்டிக்கிறோம். அவனு சும்மா இருக்கலாமா? என்ன அடிக்கிட்டு என் புள்ளுகிட்டே போய் கொடுத்துட்டு சாட்டி எடுத்து நீ. அவன் யாரு? என் புள்ள. அவன் எனக்கு என்ன வேணும்? என்னாச்சும் சிலிப்பு திறந்து போந்துறாரு. யார் அடிக்கிறாங்க? யாரும் கிடையாது. யாரும் ஒண்ணு அடிக்க முடியாது. நான் தான் அடிப்பேன். யாருன்னா நடிக்க முடியுமா? அதானே. ஏன்னா யாரும் தொட முடியாது. அப்பா முதலாளி போய் சொன்னேன். நான் அப்படி கிடையாது. கள்ளக்குறைக்கே உயிரோட வரலாம். விட்டாலா இதே மேட்தான் உயிரோடுவேன். என்ன அப்படி இருக்கீங்க? வாடிங்க வாடிங்க. என்னம்மா அம்மா அம்மா கூட்டால நான் மாமி நான் ஊர்ல என்னம்மா என்ன என்ன அவ்வளவு ரேங்க் மாதிரி என்னம்மா நான் அம்மா நான் எதுக்கு அந்த காத்துல பொம்பளை ஏத்திடா சித்தி அப்படியே என்ன கேட்டாங்க. என்னம்மா என்னம்மா என்னடா இந்த காத்துல பார்த்தான்னா உங்க அம்மா சிரிப்பு கேட்கணும். அப்பதான் அந்த குடும்பம் எல்லாம் வீட்டுக்கு வரும். ஏதோ வாய் செத்த பொண்ணு அந்த பொண்ணு போட்டு அடிச்சுங்க இருக்கிறப்ப நீங்களா வர இருங்க. டேய் டேய் மா பண்ணுவையா நான் சொல்றேன். ஆரம்பத்துல உங்களுக்கு நல்லதான் பண்ணுவேன். இப்போ அவ வந்து உயிரா இருந்தாதான் உங்களுக்கு வந்து அந்த சொத்து வந்து உங்களுக்கு வராது. இப்போ அவளை போட்டு சரியான ஐடியா சொல்றேன் பாரு. நம்ம மூணாறு போவோம். ஆந்திரா பாட்டு, கர்நாடகா பாட்டு, ஆமா கேரளா பாட்டு. அந்த மலைப்பால தண்ணி ஊத்துது. அப்படியே அவரை புஷ் தள்ளிடுவோம். மன்னர் வந்து கேட்டாங்கன்னா வந்து நாங்க மூணாறு போன மலையில இருந்து வீட்டுக்கு சொல்றேன். ஒரே கல்ல 3 மாங்கா. ஏண்டா நான் ஒரு நல்லம்மா
சைலண்ட். ஒரு குடும்பத்துக்கு நான் பஞ்சாயத்து போனா மாமியார் மருமகளும் ஆத்தாளம் முன்னாட்டு இருப்பான் கொஞ்சிக்கின்னு. அப்படியா? நான் அந்த குடும்பத்துல போய் காலை வச்சு உடனே நடுவுக்கு போய் நான் வாசல் வந்தா இன்னும் முடி பிடிச்சிட்டு வாசல் போவோம். கலக்கார பையனி நல்லவா நல்லவன். ஆமா, நாடக கழகம் நன்மை முடிக்கும். நன்மையில முடிக்கும். அது போல இந்த ரமேஷ் கழகம் ஒயின் ஷாப்ல முடியும். நாளைக்கு ஒன்சல் போக முடியுது. ஒன்சல முடிஞ்சிட்டாவே நீ எழுந்து வர மாட்டியே. அதனால தானே கட்டு போட்டு வச்சுக்கிறேன். அதுதானே கட்டு போட்டு வச்சுக்கிறேன். நீ இனிமே குடிச்சேன்னா உனக்கு என்ன நிலைமையோ அப்படிதான் நான் பண்ணுவேன். நீ என்ன சொன்ன? மூத்தத்தை குடியா அப்படின்னு எனக்கு திட்டம் பாரு. அது நான் சாப்பிட்டு செல்லமா நான் யார்? அப்படியே மத்தவனா? ஆமா ஆமா. இவர்தான் அடிச்சிட்டுமே மீன் கோபமா இருக்க மாட்டோம். தமிழ்நாட்டு பெண் சென்டிமெண்ட் என்ன தெரியுமா? என்னடா ஆரம்பத்துல நடந்தது மறந்துடுவாங்க. புதுசா இடம் ஒண்ணு அப்படியே ஐதுக்கு இது நெச்சு நினைச்சுக்க. ஐயோ நம்ம சித்திக்காரி நம்ம அம்மா மாதிரியே பாத்துக்கலாம். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா. நீங்க ஒண்ணும் தெரியாது. அப்படிலாம் வந்துட்டு 150 பேர் பாப்பா ஒரு நாளைக்கு விட்டாங்க. இல்லம்மா, ஏரி வேலைக்கு 150 பேர் கணக்கெடுத்து விடுன்னு சொன்னேன். ஏண்டா அந்த ஏரி வேலை இடிச்சு வச்சுக்கிற மக்களுக்காக ஏன் தெரியுமா? என்னை பார்த்து எத்தனை பேர் எனக்கு திட்டினாலும் தெரியுமா? மானங்க போட மாட்டேன், தமிழ் போட மாட்டேன் மாசம். இப்ப மட்டும் அப்படியே ஏரி வேலை கட்டுப்பாடு நான் சம்பளம். ஏண்டா ஆமா அவங்க நடிகை அவ்வளவுதானே. உங்களுக்கு நடிகா தெரியாது. அவர் வாய்ஸத்த பொண்ணு பச்சை பொண்ணு கூட வந்து அது வந்து பெரியவங்க வந்து அவங்க அம்மா வளர்ப்பு அந்த மாதிரி வளர்த்துக்காங்க. அப்படியே டெக்னிக்கா மாத்துவோம். அம்மா சுகுணா சின்ன ராஜா அம்மா சங்கமே அம்மா எனக்காச்சே எனக்கு அங்க பதிருது. எனக்கு அங்க பதிருது இந்த கோரம் பட்டாணில சூழல் கடி வை பத்து தனியா. அம்மா நான் எப்பவுமே உன்னை அடிக்க மாட்டேன், நான் எப்பவுமே உன்னை திட்ட மாட்டேன். என் மகன் எப்படி இருக்கிறா, எந்த இருக்கிறா, நான் அடின்னு அடிச்சு விட்டுட்டேன் சுகுணா. எனக்கு ஒத்த கம்மி மூளையில எனக்கு ஒத்த கம்மி மூளையில எனக்கு வயிறு போகும் பாதையில இந்த ஒரு பொண்ணு குந்தையில இந்த உலகம் அனுமதிமா. நான் நடிகர் சிவாஜி பாத்துக்கிறேன், எம்ஜிஆர் பாத்துக்கிறேன், நடிகை பாத்துக்கிறேன், நடிகை திலீஷி மணி. அதெல்லாம் எதுவும் கேட்காது. என்ன திட்டமா அவளை ஓய்ஸ்டார் சொத்து சொத்து உங்களுக்கு வரணும். எனக்கு என்ன கொடுக்க வாங்குற என் பேருக்கு என்ன வேணாமா? நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி நிறைய பாயிண்ட் பத்தி ரேஷன் கடையில் போய் நான் வந்து துட்டு இல்லாத Yeah.
வாக்கப்பட்ட கோபுரமா நான் உசுர கொடுமையை தாங்கிக்கிட்ட மகளை அடிச்சு இல்ல அந்த கருத்தை வெட்டி இழிச்சிருந்துறான். ஒரு தாய் கருத்து நீ எப்படியா வெட்டுவே நீ எவ்வளவு திமிர்ந்த அம்மா இல்லையா? ஆமாமா இருக்க மலர்களை பார்த்து இருக்க காட்சில பார்த்துட்டு வர அப்படியே ஆகட்டும். எப்படியா பார்க்க நினைக்கிறேன் அம்மா எப்படி தெரியுமா ஆர்ப்பாடு பண்ணி போகணும். அம்மா கூறவே மத்தம் கொடுத்தே சென்னிட கண்டேனே கொடுத்து
இருக்கிறாரப்பா வெள்ளை அம்மன் நடராஜன் மாதிரி இருக்கிறாரு சில மாரி பரதநாட்டியம் பரதநாட்டியம் இதேடா முடியுது பெண்கள் போற வண்டி கூட நீ பண்ணுகிற இதாம்மா 90 கட்டி சாப்பிடுறியா நீங்கம்மா இதாம்மா 90 ரைட்டியா பெண்கள் தாய்மார்கள்லாம் வந்து தண்ணி இருக்கும்போது அங்க வந்து சிக்கி விட்டுறாங்க ஓஹோ அழகா தண்ணி எடுக்கலாம் அப்படியா ஏண்டா, மூணாருக்கு வந்து விட்டோம் ஆமா ஆமா இத பாரு எவ்வளவு வரமா இருக்குது மலர் ஆமாமா மலை அம்மா அம்மா வாடி ஓடி வாடி என்னம்மா வா யாங்க அந்த மலை மேல அங்க ஒரு குஞ்சிக்குது என்னது குறிஞ்சி மலை புரிஞ்சு மலர்றா அம்மா அந்த மலரை போய் நான் பெற்றுட்டு வரேன் நீ இங்கேமா அம்மா என்னம்மா சொல்றீங்க அம்மா அந்த மலை மீது எனக்கு ரொம்ப ஆசைமா அம்மா, நீ போவாதீங்கம்மா ஏன்? நான் இருக்கு நான் போய் பிரிச்சு தரமா அந்த மலை மேல ஆபத்து இருக்கா அம்மா அந்த ஆபத்துக்கு பண்ணி போகாதம்மா அம்மா வேண்டாம்மா நீ சொல்லு அம்மா நீ வாய வேண்டியவே அம்மா அம்மா நீ வாய வேண்டியம்மா நான் சொல்ல வார்த்தை கேளுமா நான் பறிச்சு தரேன் நீ அப்படியா போகாதீங்க அப்படியாம்மா ஆமாம்மா. சீக்கிரம் போய் பெற்று அப்படியே வைக்கிறேன். ஆகட்டும். ஓடி போடி எப்படி இந்த ஐடியா சக்சஸ் அம்மா, அதான் தெரியுது அந்த மலர் தானே அம்மா நான் பறிச்சு தரமா அம்மா இதனால் சகலமான பேர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் மணிமணிநாட்டு மன்னன் ரவித்தனுக்கு மூன் குறுகிய குஷ்டம் பிடித்திருப்பதால் அவனுக்கு யார் பெண் கொடுக்கிறார்களோ மணிமணிநாட்டின் பேர் 10,000 பொற்காசுகள் கொடுக்கப்படும். அம்மா ஐயா அம்மா, என்னடா அம்மா ஐயோ 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 நான் என் குழந்தை எடுத்திருப்பேன் நீ ஒரு மாப்பனவையா நாலு மாங்க இப்ப அவரை சாவடிச்சா வந்து அவங்க வந்து மட்டும்தான் வரும் இப்போ வந்து யாரோ வந்து உடம்பு ஆயிட்டுக்கிறாங்க அவங்க வந்து பொண்ணை கொடுத்தா அந்த பிரதிபா நீ ஒன்று சொல்ல வரும் இங்கே சொத்து இந்த ஊருக்கு உலகத்துக்கு நான் தான் பண்ணேன் இந்த பொண்ணை எடுத்து போய் எப்படின்னா அந்த முடை தள்ளிடணும் கல்யாணம் நம்ம சொத்துலாம் எடுத்துக்கினேன் ஆ. அங்க போய் ஜப்பான் போயிலண்டா நீங்க ஜப்பான் போய் அப்படியே நைட்டு விடுல இருங்க ஆமா. நானும் வந்து ஸ்விம்மிங் பூல் போட்டுனேன் ஏய். 2 பேரும் அப்படியே தத்தியம் சுட்டு போயிடலாம் 2 பேரும் அந்த படகுல வந்து என்ன பண்ணுவோம் ஆறு ஒரு கலாஸ் கை எடுத்துனேன் அடே குச்சிங்க மது பண்ணல பணம் அதிகமாயிடுச்சுன்னா அயல்நாட்டு தான் இப்போ கூட இது ஒண்ணு சொல்றேமா ஏய் ஆயில் எடுத்துட்டு போனா ஏகப்பட்ட கிட்ட பணம் குத்து பாரு ஆமா ரோட்ல போறனு கூட்டு வதிப்பான் மதிப்பான் அதே பணக்காரங்க பணம் இந்த பாருடா ஆமா சேர்த்து வைப்பாங்க அவன் இன்னும் சேர்த்து வைப்பான் ஆமா. நம்ம அயல்நாட்டுல போய் செலவு பண்ணலாம் ஆயிலண்டுக்கு போலாம் மக்கள் நம்ம வராங்களா கேளு மொத்த பேர் என்ன போயிட்டு அடுத்து எவ்வளவு சவாரி வாங்கலாம் ஆயிலாண்டு ஜப்பான் போட்டு ஏய் நீ வரடா ஜப்பான் போறோம் ஓடி போறோம் நான் வாங்கி தருகிறேன் என்ன அப்படியே வரடா ஏய் நீ வரீங்களா ஏய் நீ வரீங்களாடா போடா முதல்ல அவன் சின்ன நிச்சுடா நீ எப்படின்னா அப்படி நீ கேட்டா அத பார்த்தா பேசலாம் மூஞ்சி பார்த்தேன் நான் ஏன்டா என்னம்மா அம்மா என்னம்மா சொல்லுங்கம்மா சைலன்ஸ் என் மகளை பார்த்திருக்க முடியுமா ஐயோ அம்மா ஐயா நீங்க இருமா ஜிப்பு போறனு ஊக்கு எடுத்தால குத்தி போட்ட பாடி அப்புறம் ஹாஸ்பிடல் போவாங்க ஏய் ஏன்டா உங்க கண்ணு அங்கே போச்சு பாயிண்ட்மா அம்மா சொன்னா என்னம்மா போய் அண்ணன் போயிட்டு நல்லா அருந்து விட்டு வெட்டி மணி ஒரு போயிட்டு அப்படியா ஆமாம்மா இப்பமா நான் பார்த்து நிப்போம்மா அப்படியா கட்டம்மா நான் இருக்க சொல்ல முடியும் மழை நான் மாத்துறேன் தெரியாதம்மா கண்ணு ஒண்ணு யாரும் வாங்கிக்கிறேன் யாரும் சொல்லி பாருங்க இதுல ஒரு விஷயம் தெரியுமா நம்ம எப்படி வந்து பிளான் பண்றோமோ என்னென்ன திரும்ப பண்றோமோ நம்ம வீடியோ எடுக்கிறாங்க நாங்களே ஒரு துப்பா எங்ககிட்ட துப்பா கொடுவேன் கேமரா எடுத்து நம்ம நெட்ல விட போறாங்க அடி மான் கட்டியா சக்கரத்தி என்னடா செய்யுங்க மஸ்டா பரா அதுக்குள்ள எங்களை பத்தி தெரியாது நீலாம்பரி நான் யாரு ஐ ஆம் ரமேஷ் நான் நீலாம்பரி என்ன நான் நினைத்தால் உங்களை அனைவரும் அப்படியே கூண்டலாச்சு ஜாக்கிரதை வந்தா இப்ப நம்ம எங்க போனோம் அயல்நாடு இல்லம்மா அந்த மொடவனை பார்க்க வேண்டும் பார்த்து விட்டு திருமணம் முடிச்சது
செய்யணுமே அந்த மன்னரை போய் சந்திக்க வேண்டும். சந்திக்க வேண்டும். அங்க போய் மாப்பிள்ளை பார்க்க வேண்டும். மாப்பிள்ளை பார்க்க வேண்டும். பணத்தை மொத்தம் வாங்கணும். நாட்டை எழுதி வாங்கணும். எழுதி வாங்கணும். புறப்படுங்க. பாத்தீங்களா? வந்தா, வந்தா. நம்ம தினமும் ஏமாத்தேன் சாகு தோப்பு வேலி தோப்பு ஏரி வேலி தோப்பு ஆத்தக்கார கோவிலுக்கு போவது வழக்கமா நிறைய செல்லும். எப்படி செல்ல வேண்டும் தெரியுமா? எப்படி செல்ல வேண்டும்? போட்டு போகணும்.